ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம செல்ஃபி டிவி சார்பாக தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு ஒரு புது நிகழ்ச்சியை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாலாஜா ஜெயின் தங்கமாலைக்கு வந்திருக்கோம். அங்கே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே ஒரு சூப்பரான டே தான், ஒரு ஸ்பெஷலான டே தான். அதாவது பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ மகாவீர் ஜெயந்தி அவருக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். ஸோ அந்த பிறந்த நாளில் நம்ம வாலாஜா ஜெயின் தங்கமாலையில் ரொம்பவே சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நெகிழ்ச்சியான சம்பவம்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலாக கொண்டாட்டம் அப்படின்னும் போது ஜஸ்ட் ஜாலியாக என்டர்டைன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுமே வந்து சந்தோஷமாக அவங்களோட என்ஜாய் பண்ணி நம்ம பகவான் ஸ்ரீ மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உணவை கொடுத்துட்டு அவங்க உணவை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வாலாஜா ஜெயின் தங்கமாளிகையில் பார்த்தீங்கன்னா மகாவீர் ஜெயந்தியை குறைஞ்ச ஒரு 36 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்க. இது மாதிரியான விஷயம் அவர் தொடர்ச்சியாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை அளிக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகாவீரரின் மகத்தான போதனைகள். இந்தியாவில் பக்தி மார்க்கம் செழிக்க ஆரம்பித்த 7ஆம் நூற்றாண்டு வரை ஜைன மதம் என்னும் சமண சமயம் பெரும் ஆதிக்கம் செலுத்தியது. சமண சமயம் தீர்த்தங்கரர் என்று அழைக்கப்பட்ட 24 சமய வழிகாட்டிகளால் உருவாக்கப்பட்டும் வளர்க்கப்பட்டும் வந்தது. தீர்த்தங்கரர் என்றால் வழிகாட்டிகள், பாலங்கள் என்று சொல்லலாம். அதாவது ஜீவனை அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு அழைத்துச் செல்லும் பாலங்கள் அல்லது வழிகாட்டிகள் தீர்த்தங்கரர்கள். அந்த 24 தீர்த்தங்கரர்களில் கடைசி தீர்த்தங்கர் மகாவீரர் என்ற மகாஞானி. அரச குடும்பத்தில் பிறந்த அவரது இயற்பெயர் வர்த்தமானர். அவர் தனது 30வது வயதில் அரச வாழ்க்கை மற்றும் குடும்பத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டார். துறவியாக 12 ஆண்டு காலம் தியானம் செய்து ஆன்மீக தேடலில் ஈடுபட்டார். அந்த நாட்களில் தன்னுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தவ வாழ்க்கை வாழ்ந்தார். மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் என எல்லா உயிரினங்களுக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் அருளுடன் வாழ்ந்து வந்தார். புலன்களை முழுமையாக அடக்குவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தன் அருள் தன்மையை இழந்து விடாமல் இருப்பதும் ஆன்மீகத்தின் மிகப்பெரிய வீரத்தன்மையே. அதனாலேயே அவர் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார். அவரை ஜீனர் என்றும் அழைப்பதுண்டு. ஜீனர் என்றால் ஜெயித்தவர் என்று பொருள். அதாவது ஆசை, துன்பம் ஆகியவற்றை வெற்றி கண்டவர் என்ற பொருளில் அப்படி அழைக்கப்பட்டார். அந்த வகையில் மேற்கொண்ட ஆழமான தேடலின் முடிவில் கைவல்யம் என்ற மிக உயர்ந்த ஞானத்தை அடைந்தார். மகாவீரர் தனது எஞ்சிய நாட்களில் இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடையே தான் அறிந்த ஆன்மீக விடுதலையின் மேலான உண்மைகளை பரப்பினார். வெறும் கால்களில் நடந்து மிக மோசமான சீதோஷ்ண நிலையிலும் சலிக்காமல் பயணம் செய்து போதனைகள் செய்தார். சென்ற இடங்களில் எல்லாம் அவருடைய போதனைகளை கேட்க அனைத்து தரப்பு மக்களும் திரண்டனர். அவரது முயற்சியால் சமண சமயம் இந்தியாவெங்கும் மேலும் பரவியது. மக்களுக்கு ஞான வழிகாட்டிய மகாவீரர் தனது 72வது வயதில் நிர்வாணம் எய்தினார். மகாவீரரின் போதனைகள் அவரது உடனடி சீடர்களால் அகம் சூத்திரங்கள் என வாய்மொழியாக பாதுகாக்கப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் பல அகம் சூத்திரங்கள் இழக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் மாற்றப்பட்டும் கடைசியில் சிலவே மிஞ்சின. ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கழித்து இவை பனையோலைகளில் பதியப்பட்டன. இன்று நமக்கு கிடைத்திருப்பவை எல்லாம் அப்படி மிஞ்சியவையே. மகாவீரர் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு ஆத்மா உண்டென்றும் அது தனது நல்லது அல்லது தீய செயல்களின் விளைவாக கர்மா எனப்படும் வினைகளை சேர்த்துக் கொள்கிறது என்றும் கூறுகிறார். கர்மாவின் மாயையால் ஒருவர் தற்காலிகமான உண்மையைப் போல தோன்றுகின்ற இன்பங்களிலும் பொருட்களை சேர்ப்பதிலும் கவரப்படுகின்றான். இவற்றின் தேடலில் அவனுக்கு தவறான எண்ணங்கள் ஏற்படுகின்றன. பாவச் செயல்களில் ஈடுபாடு கூடுகிறது. அதனால் அவன் கர்மாவின் சுமை கூடி அவன் துன்பப்படுகிறான். இந்த துன்பங்களில் இருந்து விடுபட மகாவீரர் சரியான நம்பிக்கை, சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை ஆகிய 3 தேவை என்பதை வலியுறுத்தினார். இவை திரிரத்தினங்கள் அல்லது 3 ரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டன. சரியான நம்பிக்கை இல்லாவிட்டால் சரியான அறிவு வாய்க்காது. சரியான அறிவு இல்லாவிட்டாலோ நன்னடத்தை சாத்தியப்படாது. சரியான ஞானம் இருந்து நன்னடத்தை சாத்தியப்பட ஒரு மனிதன் 5 உறுதிமொழிகள் எடுக்க வேண்டும். அகிம்சை அல்லது வன்முறை தவிர்த்தல், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காதிருத்தல், சத்தியம் அல்லது வாய்மை, தீங்கில்லாத உண்மையை மட்டுமே பேச்சிலும் செயலிலும் பின்பற்றுதல், அஸ்தேயம் அல்லது திருடாமை, தனக்கு உரிமையில்லாததையும் கொடுக்கப்படாததையும் தனக்கு எடுத்துக் கொள்ளாதிருத்தல், பிரம்மச்சரியம் அல்லது பாலுறவு துரத்தல், பாலுணர்வு இன்பம் தூய்க்காதிருத்தல் என்ற இந்த உறுதிமொழி துறவிகளுக்கு முக்கியமாய் சொல்லப்பட்டது என்றாலும்
மற்றவர்களுக்கும் முறையான அளவான பாலுணர்வு வலியுறுத்தப்படுகிறது. அபரிக்கிருகம் அல்லது பற்றற்றிருத்தல், மனிதர்களிடத்தும் பொருட்களிடத்தும் மற்ற உடைகளிடத்தும் பற்றில்லாமல் இருத்தல். மகாவீரர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆன்மீக நோக்கில் சரிசமமானவர்கள் என்றும் இருவருமே துறவரம் மூலம் வீடு பேறு அடைய முடியும் என்றும் கூறினார். பெண்களை ஆத்ம ஞானத்திற்கு எதிராக நினைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மகாவீரர் இப்படி சம அந்தஸ்து தந்தது அந்த காலத்தில் புரட்சிகரமாக இருந்தது. மேலும் அவரை சமூகத்தின் கடைநிலையில் இருந்தவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் பின்பற்றினர். பின் அவர் போதனைகளில் எளிமையும் தெளிவும் இருந்ததால் அடித்தள மக்கள் கூட அவரால் ஈர்க்கப்பட்டனர். மகாவீரர் மனிதன் தன் கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக சொன்னார். நம் இன்ப துன்பங்களுக்கு நாமே பொறுப்பு. நம் கர்மங்கள் நம்முடைய முயற்சியினால் நாமே களைந்து விடுதலை பெற வேண்டும் என்று கூறினார். தனிப்பட்ட கடவுள், சடங்குகள், வேள்விகள் ஆகியவற்றை அவர் மறுத்தார். மகாவீரர் கொல்லாமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கல், மண், உலோகம் போன்றவற்றிற்கும் உயிர் உண்டு என்று கருதினார். தண்ணீரை காய்ச்சினால் அதில் உள்ள உயிரினங்கள் இறந்துவிடும். எனவே தண்ணீரை காய்ச்சக்கூடாது. சுவாசிக்கும் போது உயிரினங்கள் மூக்கு வழியே சென்று இறந்துவிடும். எனவே மூக்கை திரையிட்டு மூட வேண்டும். நடக்கும்போது பாதம் பட்டு எறும்பு போன்றவை இறந்துவிடும். எனவே தரையை சுத்தம் செய்து உயிரினங்களை அகற்றிவிட்டே நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்த அளவு பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிப்பதை அவர் மறுத்தார். அதே போல ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டே சென்று திருப்தி அடைவது மனிதனால் முடியாத காரியம் என்று அவர் உறுதியாக கூறினார். மனிதனுக்கு தங்கமும் வெள்ளியும் கைலாச மலையளவு கிடைத்தாலும் அவன் எப்போதும் என்றும் திருப்தி அடைய மாட்டான். மேலும் மேலும் தேடி அலைந்து துன்பப்படுவான் என்று அவர் கூறுகிறார். அவருடைய போதனைகள் மனிதன் வாழ்வை ஒட்டி இருப்பது அவரது தனித்தன்மை. பெரிய சித்தாந்தங்கள் பேசி சர்ச்சைகளை எழுப்பி குழப்பாமல் இப்படி வாழ்ந்தால் துன்பங்களிலிருந்து விடுதலை அடையலாம், ஞானம் பெறலாம் என்ற வழிகாட்டுதலாக அவருடைய போதனைகள் அமைந்தன. பிறப்பினாலும் சமூக அமைப்பினாலும் வரும் வேற்றுமைகளை அவர் பொருட்படுத்தவில்லை. யாரும் முறையான சரியான வாழ்க்கை முறையில் ஞானம் பெற்று தேரலாம் என்ற நம்பிக்கையை அவருடைய போதனைகள் ஊட்டின. இந்தியா முழுவதும் பரவிய அவருடைய போதனைகள் தமிழகத்திலோ இலக்கியங்களில் இடம்பெறும் அளவுக்கு வேரூன்றின. அவர் கூறிய அறநெறிகளும் சிந்தனைகளும் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை போன்ற நீதி நூல்களிலும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி முதலான காப்பியங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. பேராசையும் சுயநலமும் அதிகமாகி பிற நலத்தில் அலட்சியம் பெருகி அதன் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மகாவீரரின் போதனைகளை அனைவரும் ஓரளவாவது பின்பற்ற முடிந்தால் நம் வாழும் உலகம் சொர்க்கமாக அல்லவா மாறிவிடும். மாவீர் ஜெயந்தின்றது எங்களுடைய கடவுளுடைய இன்னைக்கு அந்த நாள். அதனால் இன்னைக்கு மாவீர் ஜெயந்தி கொண்டாடுறோம். நாங்கள் மகாவீர் ஜெயந்தி இப்போ நீங்கள் உங்களோட செலிப்ரேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் கொண்டாடிங்க? எல்லாமே கொண்டாடுவாங்க. எத்தனை ஜெயினர் குடும்பம் இருக்குதோ அத்தனை பேரும் மாவீர் ஜெயந்தி கொண்டாடுவாங்க. பல வருஷமாக கொண்டாடி இருக்கிறோம். எங்கள் பெரியவங்க, அதுக்கு பெரியவங்க பல ஆயிரம் வருஷமாக கொண்டாடிட்டு வரோம். மகாவீர் ஜெயந்தின்றது ஒரு புனித நாள் இன்னைக்கு எங்களை வரைக்கும். சரி, ஓகே. மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு இங்கே வாலாஜா ஜெயின் தங்கமலையில் வந்து இங்கே முதலாளி இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருமே செய்யாதது. வாலாஜால ஜெயின் தங்க மாளிகை கமல் ஜவுளி கடைக்கு எதிர்க்க இருக்குது. அவங்க வந்து ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷமாக இல்லை, பல வருஷமாக செஞ்சுட்டு வராங்க. அதுவும் வந்து வருஷத்தில் 2 முறை செய்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஈடு இணையே கிடையாது. பசி எடுக்கிறவனுக்கு போதுன்ற சொல்கிற சாப்பாடுனா விருந்துன்னு சொல்லணும். ரவா கேசரியோட வடையோடு விருந்து வைக்கிறாங்க. யார் வந்தாலும் சாப்பிட்லாம். இவங்க தான் அவங்க தான்ற எந்த கட்டுப்பாடும் இல்லை. பப்ளிக்கில் மெயின் ரோட்டில் உணவு கொடுக்குறாங்க அவங்க. அந்த மாதிரி உணவு வேறு யாருமே கொடுக்கல இந்த பக்கத்தில். அவர் ஒருத்தர் தான் மனசு வந்து கொடுக்குறாரு. மக்களுடைய சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு போகிறாங்க அவங்க. ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா மகாவீர் ஜெயந்தி இன்னைக்கு மகாவீரர் வந்து நிறைய கொள்கைகள் இருக்குது. அதை மக்கள் எதனா கடைபிடிக்கணும், இந்த 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 காலகட்டத்துக்கு தேவையான கொள்கை இதெல்லாம் மக்கள் கடைபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாமே அப்படி தான் நினைக்கிறோம். மகாவீருடைய கொள்கையில் அன்பு தான் முக்கியம். எல்லார் இடத்துலையும் அன்பு காட்டணும், அகிம்சை முறையோடு வாழணும்,
பிற உயிருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, திருடக்கூடாது, அந்த மாதிரி கோட்பாடோடு இருக்கிறது தான் ஜெயின மதம். அந்த ஜெயின மதத்தில் தான் கடவுளாக இருக்கிறவர் மகாவீர், அவருடைய ஜெயந்தி தான் இப்போ கொண்டாடி இருக்கிறோம். அந்த கொள்கைக்கு கடைபிடித்தால் நாட்டில் கலாட்டா, இந்த துஷ்பிரயோகம், சண்டைகள், கலவரங்கள் கண்டிப்பாக நடக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது அதனுடைய அடிப்படையான கொள்கைகள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. மீண்டும் முறை உங்களுக்கு மகாவீர ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இல்லை, இனி வரும் வருஷங்கள்லையும் ஐயா இது மாதிரியான நல்காரியங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதுக்கு நீங்கள் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கீங்க. ஐயா அவர் அப்படி பழகிட்டார் மக்களோட. இந்த முறை இல்லை, எப்போவுமே அவர் செய்வார், செய்து கொண்டே இருக்கிறாரு. அவருடைய வழி தனி வழிங்க. அந்த மாதிரி அவர் அந்த மகாவீர் ஜெயந்தி இன்னொரு ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. 1000 கணக்கில் நீங்கள் அது ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சாதாரண ஆள், மூட்டை தூக்குறவன், ரிக்ஷா சீக்கிறவன், கூலி வேலை செய்கிறவன் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அது கண்டிப்பாக மக்கள் பார்த்தாக்கா அவங்கெல்லாம் வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றவங்க வரணும், இன்னும் கூட மக்கள் வரணும். இந்த டிவி பார்க்குறவங்க அடுத்த ஆண்டாவது இந்த மகாவீர் ஜெயந்திக்கு இங்கே எங்களோட கலந்துக்கணும். அந்த மகாவீர் ஜெயந்தியினுடைய விழா மேலும் சிறப்பாக கொண்டாடணும். இது என்னுடைய கருத்து. வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயாவுக்கு நீங்கள் என்ன உறவு முறை? என் பேர் பார்ட்சன். ஐயாவுக்கு ஒரு ஃப்ரெண்டுங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆமாங்க. எவ்வளோ காலமாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க? நாங்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்டாக இருக்கோம். ஆமாங்க. ஓகே, இந்த விழாவுக்கு எவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் உங்களோட ஹெல்ப் இவருடைய ஒவ்வொரு விழாவுக்கும் நான் அட்டண்டன்ஸ் கொடுக்குறேங்க, ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, சர்வீஸ் செய்யறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஒர்க்குன்றதுனால அதை மெயின்டைன் பண்ணுறோம். ஐயா உடனே கூப்பிட்டாருன்னா செய்ய இந்த வேலையை எடுத்துக்கிட்டு செய்கிறோம் அவர் கூட. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவீரர் ஜெயந்தி இல்லைங்களா இன்றைக்கி? மகாவீரரை பற்றினா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு 2-3 ஒரு 2576 வருஷத்துக்கு முன்னுடைய ஹிஸ்ட்ரிங்க இது. இது 2576வது வருஷத்துக்கு மேல் கொண்டு இப்போ அதை கொண்டாடி இருக்கிறோம், வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கவர்மெண்ட் லீவும் கொடுத்துருக்கு. அகிம்சை தினமாக இதை கடைப்பிடிக்க சொல்லி ஆர்டர்ஸே போட்டிருக்காங்க, ஜிஓவே கொடுத்துருக்காங்க. இதுக்காக கடைகளும் ஒரு இறைச்சி கடைகள், மதுக்கடைகள், அது திருவள்ளுவர் தினம், இந்த மகாவீரர் ஜெயந்தி, இந்த மாதிரி நாட்களுக்கு ஒரு 3 நாட்களுக்கு அவங்க எலிஜிபிள் பண்ணி அதுக்கு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. இது எப்படி பெருமையாக இருக்குது இல்லைங்களா? நல்லா இருக்குது சார், சந்தோஷமாக இருக்குது. நமக்குன்னு ஒரு விடுமுறையை கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்குது. மகாவீர் ஜெயந்தி அன்றைக்கி அரசு விடுமுறை, அது அவங்க கொடுத்துருக்கும்போது நம்மளும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு அதை செலிப்ரேட் பண்ணோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகாவீரோட கொள்கைகள் மக்கள் இது கடைபிடிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அகிம்சா, ஜீவகாருண்யம், அகிம்சையை இது பண்ணோம். எந்த ஒரு ஜீவத்துக்கும் நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது. ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்யா இருக்கணும். புலால் உண்ணாமை அதுவும் நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி இன்னைய தினத்தில் புலால் உண்ணாமை நம்ம சொன்னால் அது நம்மளுடைய முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. இது ஒரு டாக்டர் 500 1000 ஃபீஸ் வாங்கிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணாருன்னா அதை ஏற்றுக்குவாங்க பப்ளிக். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. சரி, ஓகே. ஐயா கிட்ட இந்த விழாவை இன்னைக்கு சிறப்பிச்சிங்க. இப்போ ஐயாவுக்கு இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்த்துக்கள் தான் சொல்கிறோம், நன்றிகள் தான் சொல்கிறோம். அவருக்கு கோடான கோடி பல நன்றிகள் அவருக்கு. மீண்டும் இவருடைய தொண்டு அது மாதிரி சிறக்கட்டும், தொடர்ந்து நடக்கட்டும். எங்களுடைய ஒத்துழைப்பும் அவருக்கு கிடைக்கட்டும். அடுத்ததாக ஒரு ஐயா இருக்காங்க, அவரும் விழாவில் பங்கேற்று ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. இது அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். மகாவீர ஜெயந்திக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து? கௌதம் சந்த், ராணிப்பேட். ஐயாவுக்கு உறவு முறைங்களா நட்பு ரீதியா? உறவு முறை நட்பு ரெண்டும் இருக்குது. ரொம்ப நல்ல பழகிறதுக்கு நல்ல ஆள், ரொம்ப சாந்தமான ஆள், எந்த வேலையும் கரெக்டாக செய்கிறாரு. அனைத்து இடத்துலையுமே சிரிச்சு பழகக்கூடிய ஆள், சிரிச்ச முகமாகவே இருப்பார். சிரிச்ச முகமாக இருக்கிறார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி இல்லைங்களா? மகாவீர் ஜெயந்தி. அவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தார். அரச குடும்பத்தில் பிறந்து கல்யாணம் ஆகிற நேரத்தில் அவருக்கு வெறுப்பு வந்துடுச்சு.
என்ன விருப்பம் வந்துச்சுனாக்கா, கல்யாணத்துக்கு அந்த காலத்தில் ஆடுங்க மாடுங்க நிறைய வெட்டினாங்க. அதை அவர் பார்த்துட்டு அவருடைய மனசில் இது வந்துடுச்சு, எனக்காக இத்தனை உயிர்கள் கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் அஹிம்சை அன்பு இதுதான் மெயின் கடைப்பிடிப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வெறுத்து அதுக்கப்புறம் வர்தமான்ற பேரை வச்சு அதுக்கப்புறம் மாவீர் சுவாமின்ற பேரில் அவர் இதானார். அது வந்து நம்ம கல்யாணத்துக்காக இத்தனை உயிர்கள் துன்புறுத்தப்படக்கூடாது அப்படின்னு விரக்தி அடைஞ்சு அதை கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி கல்யாணம் வேணான்னு சொன்னார். அதுக்கப்புறம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூட அவர் இது பண்ணிட்டு துறவரத்தை பூண்டார். துறவரத்தில் போயிட்டு அவர் அகிம்சை, உயிர்களை கொல்லாமல் இருக்கிறதுக்கு, மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டணும், இது 3 தான் மெயின் அவர் செய்தார். ஸோ இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி இங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு ஃபீல் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. இத்தனை பேர் சாப்பிட்றாங்க, இவ்வளோ நல்லா செய்திருக்கிறாரு. காசு பணம் பார்க்காத அவருடைய சொந்த இடத்துல இது மாதிரி செய்கிறாருன்றது ரொம்ப பாராட்ட வேண்டியது. அவரை அதுக்காக ஒரு முறை இல்லை லீவே விட்டுருக்காரு, நீங்கள் விடுமுறையே லீவே விட்டுருக்கிறாரு. அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே செய்கிறாங்க, பசங்க அவங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க, ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட்டம் அப்படின்னும் போது நம்ம குடும்பத்தோடு கொண்டாடாமல் மக்கள் அனைவரோட இதனுடைய மாவீர் சாமியினுடைய கொள்கை என்னன்னாக்கா, மெயின் மற்றவர்கள்ட்ட அன்பு காட்டணும், மற்ற உயிர்களுக்கு நம்ம தீங்கை செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, யார் மனசும் துன்புறுத்த மாதிரி பேசக்கூடாது. இதுதான் அவருடைய மெயின் கொள்கை. அஜந்தா எல்லோரால இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னே அவருடைய சிலை இருக்குது. அதை நான் பார்த்துட்டு வந்தேன், மாவீர் சாமியுடைய சிலை. அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னே அவருடைய சிலையை அஜந்தா எல்லோரால கல்லில் வரைஞ்சி இருக்கிறாங்க. பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்படியே பூரிப்பு போயிடுச்சு. சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் கொஞ்சம், உங்களை இன்ட்ரோ. வணக்கம், என் பேர் இளஞ்செழியனுங்க. நான் வாலாஜா. என்ன பண்ணுறீங்க சார்? நான் ஒரு தாசில்தாராக இருக்கேன். ரொம்ப நன்றி சார். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாவீர் ஜெயந்தி, நீங்கள் மகாவீர் ஜெயந்தியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? இது வந்து அவர் நினச்சாருனாக்கா எப்போன்னா மகாவீர் ஜெயந்தி அன்றைக்கி மட்டும் இல்லாமல் வருஷத்தில் எப்பாவது அவருக்கு மனசுக்கு தோண்டி இந்த மாதிரி ஒரு அன்னதானம் கொடுக்கணும், மக்களுக்கு போடணும்னு நினச்சாருன்னா அன்னதானம் கொடுப்பார். அந்த இதுலேயே மகாபாரதத்திலே விட கர்ணன் வந்து எல்லா தானத்தையும் கொடுத்தானே தவிர அவர் அன்னதானம் கொடுக்கல. மக்கள் உயிர் வாழறது 3 வேளை சாப்பாடு இருக்கணும், அவங்களுக்கு இருக்க வீடு இருக்கணும், உடை இருக்கணும், நல்ல உடை இருக்கணும். அந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ், ஒரு வேளை உணவு அளிக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். அதை எந்த பலனும் எதிர்பார்க்காம அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து கண்டினியூவாக அப்பப்போ அன்னதானம் மக்களுக்கு செய்கிறார், வாலாஜா நகர மக்களுக்கு. இவர் ஒரு பெரிய தங்க நகை மாளிகை வச்சுருந்து கடையை ரன் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு அன்னதானம் கொடுக்கணும், 4 பேருக்கு சாப்பாடு போடணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுறதில்ல. இவர் தொடர்ந்து அதை கடைபிடிச்சிட்டு வர்றார். இன்றைக்கி மகாவீர் ஜெயந்திக்காக விசேஷமாக எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் எந்த பலனை எதிர்பார்க்காம மக்களுக்கு வழங்குறார். மக்களோட மக்களாக சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனில், ஒரு வீட்டில் எதனா ஒரு திருவிழான்னா அவங்க மட்டும் கொண்டாடிப்பாங்க, இது மக்களோட மக்களாக கொண்டாடுறது கொஞ்சம் பெருமையாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி அது ஒரு நினைவு, மகாவீர் நினைவாக போடுற சாப்பாடு இது. இது வந்து கடவுளுடைய பிரசாதம்னு நம்ம நினச்சி சாப்பிட்றோம். அந்த மகாவீரனுடைய நினைவு அது சார்பாக இவர் மக்களுக்கு போடும்போது மகாவீரனுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து நினைவு செய்கிறாங்க, எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறாங்க. புலால் உண்ணக்கூடாது, அகிம்சை கடைபிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மகாவீர் சொல்லியிருக்கிறாரு. அதே அந்த ஜெயின் சமுதாயத்தில் அதை கடைபிடிக்கிறாங்க. இது மக்களுக்கு இந்த மாதிரி மகாவீர் ஜெயந்தின்னு சொல்லி அன்னதானம் போடும்போது அவங்க மகாவீரனுடைய கருத்துக்கள், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல இது மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது இது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் பேர் அசோக்குமார், நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேங்க. இப்போ சாருக்கு நீங்கள் ரிலேட்டிவ்ங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் முறை? ரிலேஷன் முறை தாங்க. எல்லாம் நாங்கள் இங்கே ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா இந்த வட்டாரத்துலலாம் ரிலேஷன் தான். எல்லாருமே ஒன்று சொந்தம். எல்லாருமே எல்லா வேலைக்கும் யாருன்னா வந்தோன்னா நாங்கள் போவோம். இது வந்து பகவான் மகாவீரர் பிறந்த தினம் இன்றைக்கி. ஜெயின மதத்தில் வந்து 24வது தீர்த்தங்கர் மகாவீர சுவாமி பேர், கடவுள் பேர். அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இந்த பிறந்த நாளைக்கு இங்கே நம்ம ஜெயின் தங்க மாளிகையில் வந்து சஜ்ஜன்ராஜ் ஜெயின் அவர் வந்து எப்பவுமே வருஷம் இங்கே ஏழைங்களுக்கு இலவசமாக சாப்பாடு இந்த நாளில் கொடுக்குறாரு. இது எங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஒரு ஜெயின சமூகத்தில் வந்து இது மாதிரி ஒரு பரந்த உள்ளம் நல்லா நல்லபடியாக செய்கிறாரு. அவருக்கு ஜெயின மதத்துலேருந்து எல்லாருக்கும் நாங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஓகே, இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே நீங்களே வந்துட்டு இதுக்கான முயற்சிகளில் இதுக்கான வேலைகளில் உங்களை உடன்படுத்திக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் இது வருஷம் செய்கிறோம்ல, அதனால் எங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். நாங்களே வந்துடுறோம். நீங்களே வந்து அதுக்கு கூட மாட இருந்து எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுறீங்க. எல்லாமே செய்கிறோம். அவர் சொல்கிறதும் செய்கிறோம், சொல்லாததும் செய்கிறோம். எப்படி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஈடுபடுத்திட்டு உங்களை இந்த மாதிரியான எல்லா வேலையிலும் ஈடுபடுத்தி செய்யும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா ஆனந்தமாக இருக்குதுங்க. ஏன்னா கடவுளுடைய பிறந்த நாளைக்கு நம்ம செய்யணும், அப்போ தான் நமக்கு ஆன்மா சாந்தி அடையும். அது மக்கள் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அவங்க வயிறார போகும்போது வாழ்த்துறாங்க. நம்மளுக்கு நல்லா இருக்குது. அவங்க சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தணும். தானத்தில் வந்து சிறந்தது அன்னதானம் பண்ணால் நமக்கு எல்லாருக்குமே, நமக்கு இப்போ இல்லைன்னா கூட நமக்கு அடுத்த பிறவியில் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்லபடியாக நடக்கும் எல்லாருமே. அவ்வளோ. ஓகே, இப்போ தொடர்ச்சியா மறுபடியும் இனி வரும் காலங்களையும் ஐயா தொடர்ச்சியா இது மாதிரியான அன்னதானங்கள், இது மாதிரியான விழாக்கள் சிறப்பாக செய்யணும்னு நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சு. நல்லபடியாக வாழ்த்துறாங்க. அவரும் செய்யணும், நாங்களும் எல்லாருமே செய்யணும். நாங்களும் இன்றைக்கி ராணிப்பேட்டில் வந்து ஜெயின மதத்தில் வந்து எங்கள் கோயில் இருக்குது. ராணிப்பேட்டில் சுமதிநாத் பகவான் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி ஊர்வலம் செய்து முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டோம். ஊர்வலத்தில் அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே வந்திருந்தாங்க ராணிப்பேட்டில். எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் வருவார், நாங்களும் வந்துடுறோம். உங்களை கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கங்க. சஜ்ஜன்ராஜ், ஃபவுண்டர் ஜெயின் குரூப்ஸ் வாலாஜா. ஓகே சார், எவ்வளோ நாளாக நம்ம ஜெயின் குரூப்ஸ் வாலாஜாவில் இயங்கிட்டு இருக்கு? 30 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இது வரைக்கும்? ரொம்ப நல்லா ஆத்ம திருப்தியாக போயிட்டு இருக்கு. இந்த மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு பிரசாதம் எல்லா மக்களுக்கும், வர எல்லா மக்களுக்குமே, அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமே பிரசாதம் கொடுக்கணுன்றது உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலமாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 30 ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கோம், விளம்பரம் இல்லாமல். அவருடைய பிரசாதம் கிடைக்கணுன்றவங்க இதை க்யூவில் வந்து நின்று இதை வாங்கிடுறாங்க. நாங்கள் சொல்கிறது மக்களுக்கு என்னன்னாக்கா, தேவையான அளவு வாங்குங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜெயின சம்பிரதாயப்படியே உணவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ பண்ணுறது அடுத்தவங்களுக்கு கிடைக்கல, நாம் லிமிட்டாக சாப்பிட்டா அடுத்தவங்களுக்கும் நிறையா கிடைக்கும். ஓகே, இது இப்போ மக்களாக கொண்டாடுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த ஆத்ம திருப்தி இருக்கிறனால தான் 30 வருஷமாக கொண்டாடுறோம். 30 வருஷமாக கொண்டாடுறோம். மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு இது மாதிரி உணவளித்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மகாவீர் ஜெயந்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மூலமாக அவரோட கொள்கைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையுது. நீங்கள் மக்கள் மகாவீரோட கொள்கை, இந்த மாதிரியான கொள்கைகள் கடைப்பிடிச்சா இன்னுமே வந்து மேம்பாடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை ஞாபகப்படுத்த விரும்புறீங்க? இல்லை, அதாவது இந்த அன்னதான ரஷ்டில் வந்து நம்ம மகாவீருடைய கொள்கையை பரப்ப முடியாது, மகாவீரருடைய போதனையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்குது, அவருடைய பிரசாதம் கொடுத்தோன்ற ஆத்ம திருப்தி தான் எங்களுக்கு இருக்குது.
இது மூலமாக உங்களுக்கு ஞாபகம் மகாவீர் ஜெயந்தி மூலமாக ஞாபகம் வரும் இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பேனர் கட்டியிருக்கோம் மகாவீர் பிறந்தநாள் விழான்னு. அது படித்து அவங்க சாப்பிடும்போது மகாவீர் பிறந்தநாள் விழான்னு தெரியும். நிறைய பேருக்கு பகவான் மகாவீர் படத்தை பார்க்கும்போது நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் அவர் புத்தராக நினைக்கிறாங்க. புத்தரா இந்த மகாவீர் பிறந்தநாள் விழா நம்ம பேனர் போட்டிருக்கிறதுனால இது பகவான் மகாவீர் பிறந்தநாள் விழான்றது தெரியுது. புத்தரா நினைச்சிட்டு இருக்காங்கன்றீங்க. இருக்கிறவங்க மகாவீரரை புத்தரா நினைக்கிறாங்க. ஓகே, மகாவீரரை பற்றி நீங்கள் ஏதாவது இப்போ இந்த நேரத்தில் எதனா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவரை பற்றின வரலாறு? மகாவீரருடைய வரலாறு, அவர் அஹிம்சையை போதிக்கணும், புலால் உண்ணக்கூடாது, மருது மாமிசம் சாப்பிடக்கூடாது, அஹிம்சையை போதிச்சாரு. அந்த அஹிம்சை வழியில தான் ஜெயின சமுதாயம் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி நீங்களும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆமாம், அதனால தான் இன்னைக்கு வெங்காயம் வெள்ளை பூண்டு இல்லாத, அதாவது பூமிக்கு அடியில் விளையிற பொருள் இல்லாத செய்திருக்கோம் இந்த சாப்பாடு கூட. இங்கே நீங்கள் தயாரிக்கிற எந்த உணவுலையுமே பூமிக்கு அடியில் இருக்கிற பொருள் இல்லை. பூமிக்கு அடியில் இருக்கிற பொருள் எதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க? அதில் நிறைய பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இங்கே உயிர் போயிடுது. அதனால அந்த பூமிக்கு அடியில் இருக்க பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஜெயின மத சம்பிரதாய கோட்பாடு. எந்தெந்த பொருள், அது பொருள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணு. பூமிக்கு அடியில் இருக்க பொருள் தான் உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு, அது மாதிரி வெங்காயம், மெயினாக வெங்காயம், அது மாதிரி பொருள். பூமிக்கு அடியிலேருந்து வர்ற பொருளில் நிறைய புழு பூச்சிகள் இருக்கும். அது தெரியாத பாயில் ஆகி அது அசைவ உணவாயிடும். அதனால் சைவ உணவே கொடுக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வலியுறுத்தி சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு, புலால் உண்ணுதல் அதெல்லாம் வந்து நாங்கள் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் விளையிற எந்த ஒரு உணவையுமே நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கூட அது மூலமாக இறந்து அது நம்மளால் அதுவும் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அதை கூட தவிர்த்துட்டு தான் இன்றைக்கி உணவுலேயும் அதை தவிர்த்துட்டு தான் நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், தயாரிச்சிருக்கோம். ஸோ அதை தான் மக்களுக்கும் இன்றைக்கி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வாலாஜா ஸ்ரீ ஜெயின் தங்க மாளிகையில் பார்த்தீங்கன்னா மகாவீர் ஜெயந்தி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டோம். மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு பிரசாதத்தை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு போனாங்க மகாவீர் ஜெயந்திக்கு. ஸோ மகாவீர் ஜெயந்தி வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்தியா முழுவதும் இன்றைக்கி ஒரு பொது விடுமுறையாகவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வழக்கமாக கொடுக்குற ஒன்று தான். ஸோ ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா அன்பு சார்ந்த வழியிலையோ இல்லை அறம் சார்ந்த நெறியிலையோ இல்லை சமயம் சார்ந்த கொள்கையிலையோ ஏதாவது ஒன்று தம்மை ஈடுபடுத்திக்கிட்டு முழுசாக அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க சகலவித நன்மைகளையும் எல்லா வித சந்தோஷங்களையும் வாழ்க்கையில் அடைகிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதங்களுமே தொடர்ச்சியாக போதிச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து நம்ம மதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கொடுக்குற அர்த்தமும் கொள்கையும் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதை வந்து எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுதல், எல்லா இடத்துலையும் வந்து அன்பாக பேசுகிறது, எல்லா உயிர்களையும் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கிறது, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துறது, இது தொடர்ச்சியாக வலியுறுத்துறது தான் எல்லா மதத்துலையும் இந்த கொள்கை இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி இந்த பண்டிகையில் நம்ம கலந்துக்கிட்டது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ். நன்றி, வணக்கம்.